இன்னைக்கு வந்துட்டு மல்கம் செருவுனுடைய பார்க்குக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹைதராபாத்ல தான் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துட்டு ஹாஜாகுடா போற ரோடு, ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் போற ரோட்ல வந்துட்டு ஹைடெக் சிட்டி போற ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல தான் இருக்குது. இவ்வளோ அழகா இருக்குதுங்கிறத நான் போய் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். என்னோடையும் நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீங்க பாக்குறது தான் வந்துட்டு என்னது என்ட்ரன்ஸ், பார்க்கினுடைய என்ட்ரன்ஸ் வந்துட்டு நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ். இதுக்கு வந்துட்டு ஃபீஸஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதுக்கு ஃபீஸஸ் எதுவுமே கிடையாது, பப்ளிக் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எல்லாம் வரலாம். டைமிங் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த டைமிங் மட்டும்தான். மார்னிங்ல வந்துட்டு ஜாகிங் டைம் வந்துட்டு எது அந்த டைம்ல இருந்துட்டு, அதே போல ஈவினிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:30 இருந்து 8:30 வரைக்கும் இது ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்துட்டு அந்த நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது அந்த அதனுடைய கேட்டு. இங்கே ஒரு கேட் இருக்குது. அதே போல இது மெயின் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸினுடைய ரைட் சைட்ல ஒரு கேட். இது இதனுடைய சிக்னேச்சர் போர்டு நீங்க பாக்குறது. இதனுடைய வைபே வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்குது. இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, கம்ப்ளீட்டா ஒரு கிரீனரி ஒரு செட்டப் இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஃபேமிலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ஏரியா. ஏன் அப்படின்னு சொன்னா பீஸ்ஃபுல்லா காமா இங்க வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க பாக்குறீங்க ஃபேமிலிலாம் உட்காந்துருக்குறாங்க, குழந்தைங்கலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நடக்கிறதுக்கு, ஜாகிங் போறதுக்கு இங்க பாத் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அவ்வளோ ஆசமா இருக்குது. ஸோ அதே போல் இந்த க்ரீனரி பாருங்க. அதே மாதிரி வாட்டர் ஃபியூச்சர் இருக்கு. ரொம்ப முக்கியமாக வந்துட்டு அதான் இதனுடைய ஹைலைட்டு. இங்கே பெரிய பாண்டு, நம்ம குளம்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல பெரிய குளம். இந்த லாஸ்ட்ல இருந்துட்டு இந்த மல்கம் செருவுனுடைய பார்க் அந்த லாஸ்ட் வரைக்குமே இந்த பாண்டு இருக்குது. இடையில வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ்குள்ள வந்த உடனேயும் என்ன வச்சிருக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு பாண்டு மாதிரி வந்துட்டு தெப்பக்குளம் மாதிரி வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இது நம்ம அரபிக்ல எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னா, பார்க்கிறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். மா அஜ்மல ஹாதிஹி அல் ஹதீகா. மாஷா அல்லாஹ் மா அஜ்மல ஹாதிஹி அல் ஹதீகா. ஸோ அப்படின்னா என்ன, மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டு ஸோ படைச்ச இறைவனை வந்துட்டு நம்ம வந்துட்டு நினைவு கூறுறது. அதான் மாஷா அல்லாஹ். மா அஜ்மல், என்ன ஒரு அழகு, ஒரு கேள்விக்குறியா. மா அஜ்மல ஹாதிஹி அல் ஹதீகா. ஹதீகா அப்படின்னா தோட்டம். ஹாதிஹி அப்படிங்கிறத பெண்பாலை குறிக்கக்கூடிய திஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு பெண்பால் ஆண்பால்ங்கிறது இருக்குது. ஓகேங்களா. அப்ப திஸ் ஹாதிஹி அல் ஹதீகா, இந்த தோட்டம் எவ்வளவு அழகா இருக்குது. சொல்லுங்க என்னோட. மாஷா அல்லாஹ் மா அஜ்மல ஹாதிஹி அல் ஹதீகா.